ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை பாகம் 20. கடவுளை நேசிப்பது எப்படி, அதன் தொடர்ச்சி. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து மேற்கூறிய செய்யுள்களில் சுயம்பு, பிரம்மா போன்ற மகாஜனங்களின் பட்டியல் தரப்பட்டுள்ளது. எனவே எங்களுடைய இந்த பிரம்ம சம்பிரதாயத்தில் மற்றொரு மகாஜனரான நாரதரும் அடங்குவர். மற்றொரு மகாஜனரான ஷம்பு அல்லது சிவபெருமானுடைய ருத்ர சம்பிரதாயம் ஆகும். அதே போன்று ஸ்ரீ சம்பிரதாயம் என்பது செல்வச் செழிப்புக்குரியவளான லக்ஷ்மி தேவியினுடையதாகும். எனவே நாம் இது போன்ற ஏதாவது ஒரு சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சம்பிரதாய விஹீனாயே மந்த்ராஸ் தே நிஷ்பலாமதா. ஒரு மகாஜனரிடமிருந்து ஆரம்பமாகும் அங்கீகாரம் பெற்ற சம்பிரதாயத்தை நீங்கள் பின்பற்றவில்லை எனில் உங்களது மதத்தின் வழிமுறைகள் உபயோகமற்றவையே. நீங்களாகவே ஒரு மத அமைப்பை உண்டாக்க கூடாது. எனவே நீங்கள் கிறிஸ்துவ மகாஜனங்களை பின்பற்றுகிறீர்களா அல்லது வேத மகாஜனங்களை பின்பற்றுகிறீர்களா என்பது பொருட்டல்ல. ஆனால் நீங்கள் மகாஜனங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். புனித தாமஸை நான் நம்புவதில்லை என ஒரு கிறிஸ்துவர் கூறினாரானால் அவர் எத்தகு கிறிஸ்துவராக இருக்கக்கூடும்? எந்த மகாஜனத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது பொருட்டல்ல. கடவுளால் விதிக்கப்பட்ட நியமங்களை சிரத்தையுடன் பின்பற்றுபவரே உண்மையான மகாஜனம் ஆவார். அவ்வாறு செய்பவரே உண்மையான மதத்தை பின்பற்றுபவரும் ஆவார். இல்லையேல் மதம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. மனக்கற்பனைகளுக்கு இடமளித்து அவற்றை பின்பற்றுபவர்கள் மனோதர்மி எனப்படுவர். மனக்கற்பனைகள் மதமாக முடியாது. கடவுளின் கட்டளைகளே மதமாகும். கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுபவரே ஆஸ்திகர் ஆவார். அவ்வளவுதான். புஷ்ண கிருஷ்ணா மேலும் கேட்கிறார், அப்படியானால் நான் புரிந்து கொண்ட வரையில் உலகெங்கிலும் இருப்பது ஒரு மதமே. இனப்பிரிவுகள் என்பது தேவையற்றது என்று கூறுகிறீர்களா ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே? ஸ்ரீல பிரபுபாதர் பதில் அளிக்கிறார், உலகில் இருப்பது ஒரு மதமே. கடவுளை நேசிப்பது எவ்வாறு என்பதே இந்த மதம். கடவுளை நேசிக்க விரும்பவில்லை என்று யாராவது கூறுவார்களா? எனவே கடவுளை நேசிக்க கற்பிப்பதே மதம். கடவுளை நேசிக்க கற்பிக்கும் எம்மதமும் பூரணமானதே. நீங்கள் கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா, இந்துவா என்பது பொருட்டல்ல. தர்மஸ்து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். உண்மையான மதம் நேரிடையாக பரமபுருஷரான பகவானால் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படுகிறது. எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்னிடம் சரணடை என்று அறிவுறுத்துகிறார். ஆனால் அவரை நேசிக்காத வரையில் உங்களால் சரணடைய முடியாது. உதாரணமாக, நான் உங்கள் நாட்டவன் இல்லை, இருப்பினும் என்னை நேசிப்பதால் நீங்கள் என்னிடம் தஞ்சம் புகுந்துள்ளீர்கள். நான் செய்ய சொல்வதை நீங்கள் செய்வீர்கள். ஏன்? என்னை நீங்கள் நேசிப்பதே இதற்கு காரணம். ஆகவே கடவுளிடம் தஞ்சமடைவது எப்பொழுது வரும்? அவரை நேசிக்கும் பொழுது. அதாவது, ஓ பகவானே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்காக அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று எண்ணும் நிலையை அடையும் பொழுதே ஆகும். அதுவே மதத்தின் அடிப்படை கொள்கை. எனவே பகவானை நேசிப்பதற்கு கற்பிக்கும் மதமே குறைகளற்ற மதமாகும். எனவே அனைவரும் கடவுளை நேசிக்கும் நிலைக்கு வர வேண்டும். நாங்கள் கடவுளை நேசிப்பதை தவிர வேறு எதையும் கற்பிப்பதில்லை. அனைத்தையும் கடவுளுக்கு எவ்வாறு அர்ப்பணிப்பது என்பதையே கற்பிப்பதே உண்மையான மதமாகும். எங்கள் கிருஷ்ண உணர்வு இயக்கம் இதையே செய்கிறது. அதுவே உண்மையான மதம். வேதங்களின் சடங்குகளை மட்டும் பின்பற்றுவது என்பது வெறும் ஏமாற்று வேலையே, நேரத்தின் விரயமே. அது உண்மை மதம் அல்ல. ஸ்ரீமத் பாகவதம் 1.2.8 குறிப்பிடப்பட்டுள்ளது போல் இத்தகு போலியான மதம் தேவையற்றதாகும். தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுய நோத்பாதயேத்யதீரதிம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம். நீங்கள் உங்களுடைய மத கொள்கைகளை சிரத்தையுடன் பின்பற்றுகிறீர்கள். நீங்கள் மிகவும் சிறந்தவரே. ஆனால் கடவுளுக்கு உரிய உங்களது அன்பு என்னவாயிற்று? ஓ, அதை பற்றி நான் ஒன்றும் அறியேன். இத்தகு மதத்தையே ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம், உங்கள் மதம் வெறும் கால விரயமே, பயனற்ற கடும் உழைப்பே என்கிறது. நீங்கள் கடவுளை நேசிப்பதற்கு கற்கவில்லை எனில் உங்கள் மதத்தின் பொருள்தான் என்ன? ஆனால் நீங்கள் கடவுளை நேசிக்கும் நிலையை அடையும் போது கடவுளுடன் உங்களுக்கு இருக்கும் உறவை புரிந்து கொள்ளலாம். நானும் கடவுளின் ஒரு பகுதியே, இந்த நாயும் கடவுளின் பகுதியே, மேலும் உயிர் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் கடவுளின் பகுதியே என்று புரிந்து கொள்ளலாம். இதனால் விலங்குகளிடத்திலும் நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள். நீங்கள் கடவுளை உண்மையாக நேசிக்கும் போது அற்ப ஜந்துக்களை நேசிப்பீர்கள். ஏனெனில் வேறு வகை உடலை பெற்றிருப்பினும்
இந்த அற்ப ஜந்துவும் கடவுளின் பகுதியே. எனவே அதுவும் எனது சகோதரனே என்பதை உணர்வீர்கள். ஷம சர்வேஷு பூதேஷு, உயிர் வாழும் அனைத்து ஜீவன்களையும் நீங்கள் சமமாக நோக்குவீர்கள். இந்நிலையில் உங்களால் கசாப்பு கூடங்கள் நிர்வகிக்க முடியாது. நீங்கள் ஒரு புறம் இறைச்சி கூடங்களுக்கு ஆதரவு அளித்து கொல்லாமல் இருப்பாயாக என்று கிறிஸ்து பைபிளில் கூறிய கட்டளையை மீறிக்கொண்டு மறுபுறம் நான் கிறிஸ்துவன் என்று பறைசாற்றிக் கொள்வீர்களானால் உங்களது மத நடவடிக்கைகள் அனைத்தும் காலவிரயமே. ஸ்ரம ஏவஹி கேவம், மாதா கோவிலுக்கு செல்வதும் உங்களது மத நடவடிக்கைகளும் வெறும் காலவிரயமே. ஏனெனில் நீங்கள் கடவுளிடம் அன்பு கொள்ளவில்லை. இம்முட்டாள்தனம் உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பற்பல இன முத்திரைகளை கொண்டிருப்பினும் அவர்களிடத்தில் உண்மையான மதப்பற்று இல்லை. ஆகவே மக்கள் அனைவரும் ஒரே மேடையில் இணைய வேண்டும். ஏனெனில் அவர்கள் பகவத்கீதையின் அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் முதல் அடிப்படை கொள்கை ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷரான பகவான் என்பதாகும். ஆரம்ப நிலையில் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனில் அவ்வுண்மையை படிப்படியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்மை விட மேலானவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுவே கல்வியாகும். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.